பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 62வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. நல்ல கவனிங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தலைப்பு என்னன்னா, ஏதுதூன் என்னும் ராத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. தாவீது அங்க சொல்லுகிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து. பாருங்க, நீங்க வேதத்துல வாசிங்க, ஒரே ஒரு இடத்துலதான் அந்த ஒரு தவறு தான் தாவீது செய்தான் என்று இருக்கும் வேதத்துல. பச்சைப்பாலை அவள் மனைவியாக ஏற்றுக்கொண்டது, உரியாவின் மனைவிய. அந்த ஒரு தவறு தான் தாவீது செய்திருக்கும். மற்றபடி எல்லாம் அந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்ப பாருங்க, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். பாருங்க 2வது வசனம் பாருங்க. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எப்படி அழகா சொல்றாரு பாத்தீங்களா? நல்ல பாருங்க. ஏன்னா அவர் அனுபவித்தார், அதனாலதான் சொல்லுகிறார், ஆண்டவரால இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் உறுதியாய் நிற்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை உண்மையாய் அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அசைக்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பு என் உயர்ந்த அடைக்கலம். உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. அப்ப நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படாதபடி கர்த்தர் உங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை காத்து பெரிய காரியங்களை செய்கிறவர். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் தாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத இருப்பீர்களானால் கர்த்தரிடத்துல திரும்பிங்க, ரட்சிக்கப்படுங்க. பாருங்க, இந்த பூமியில வாழ்வது நமக்கு நிரந்தரம் அல்ல. ஒரே ஒரு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நித்தியமான வாழ்க்கை. அதுதான் பரலோகத்துல. அப்ப நித்தியமான வாழ்க்கை வேண்டும் என்றால் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரையே நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெட்கப்பட்டு போனேன்னு பார்க்கிறோம். அப்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பாக தருகிறோம். வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.